ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா, பாலக்காட்டில் வர்ற ஏப்ரல் 9ஆம் தேதி எலெக்ஷன். அந்த எலெக்ஷனில் 3 கட்சி இருக்குது. பிஜேபி, காங்கிரஸ், அதுக்கப்புறம் எல்டிஎஃப். 3 கட்சியும் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே கட் அவுட்டு பயங்கரமாக இருக்கும். போகிற பக்கமெல்லாம் கட் அவுட் வச்சுருக்காங்க. மூளை முடுக்கு சந்து கிந்து எல்லா இடத்துலையும் கட் அவுட்டு. இங்கே ஆனால் ஓட்டுக்கு காசு தர மாட்டாங்க. மற்றபடி கட் அவுட்டு தமிழ்நாட்டை விட இங்கே ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. கேரளான்னு தெரியல, எனக்கு பாலக்காட்டில் பார்த்துருக்கேன். பாலக்காட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கோயம்புத்தூர் விட இங்கே கட் அவுட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை பாருங்கள் நீங்களே. இவர் பார்த்திங்கன்னா ரமேஷ், இவர் பேர். ஃபோட்டோ கிளியராக தெரியல. ரமேஷ் பாலக்காட்டில் நிற்கிறாரு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இவர் எல்டிஎஃப்க்கு நிற்கிறாரு. இவர் ரஷீதுன்னு பேர். அப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே வந்துட்டேன். ரொம்ப உள்ளே வந்ததுனால இவர் பேர் என்னன்னு தெரில, ஏன்னா நிறையா தொகுதி இருக்கா. இவர் பார்த்திங்கன்னா எல்டிஎஃப் காட்ட முடியல. அப்போ மறுபடியும் இவர் பார்த்திங்கன்னா இங்கே இதுதான் சீஃப் மினிஸ்டர். இப்போ நல்லா கிளியராக காட்டுற பாருங்க. இவர் ரஷீதுன்னு சொல்கிறாங்க. இவரோட தான் எல்டிஎஃப் நிற்கிறாரு. இவரோட தான் என்எம்ஆர் ஹோட்டலு. அப்போது மறுபடியும் பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் பாருங்க. காங்கிரஸுக்கு நிற்கிறாரு. பாலக்காடு சிட்டிக்குள்ளே நிற்கிறாரு. என்ன தொகுதின்னு தெரியல. இவர் காங்கிரஸுக்கு நிற்கிறாரு. ஆனால் இவர் பயங்கரமாக விளம்பரம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ரஷீது இவர் எல்டிஎஃப்க்கு நிற்கிறாரு. இவர் காங்கிரஸு. இவர் பார்த்திங்கன்னா கடைசியாக பிஜேபி.